Hello foodies, welcome back to my channel Indian Cooking Recipes. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபில்டர் காஃபி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ஃபில்டர் காஃபியை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி ஸ்ட்ராங்கா போடணும்ங்கற டிப்பும் இதல சொல்றேன். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபில்டர் காஃபிக்கு நம்ம டிகாஷன் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே ஃபில்டர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாண்டுலேயும் ஹோல்ஸாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸாக இருக்கும். நம்ம இதில் சேர்க்குற அந்த காஃபி பவுடர் அந்த வாட்டர் எல்லாமே இதுலேருந்து ஃபில்டர் ஆகிட்டு அடியில் இருக்கிற இந்த கப்பில் வந்து ஃபில்டர் ஆகிடும். இப்போ இந்த ஃபில்டரில் எப்படி நம்ம டிகாஷன் போடலாங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த அடியில் இருக்கிற அந்த டிகாஷன் ஃபில்டரை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பவுடர் சேர்ப்போம்ல, அந்த ஹோல்ஸாக இருக்குல்ல, அதை வச்சுட்டு இப்போ நம்ம பவுடர் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி இந்த பிராண்ட் ஃபில்டர் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் ஃபில்டர் காஃபி பவுடர் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த ஃபில்டர் காஃபி பவுடரை காஃபி கிரானுல்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் குறைஞ்சபட்ச ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 70% காஃபியும் 30% அளவுக்கு சிக்கரியும் சேர்த்து அரைப்பாங்க. இந்த கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 60-40 ரேஷியோவில் கூட இந்த காஃபி பவுடரை அரைச்சி தருவாங்க. இந்த சிக்கரி அதிகமாக சேர்த்தா காஃபி நல்லா வாசனையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பட் இந்த சிக்கரியை நிறைய எடுத்துக்கக்கூடாது. சிக்கரி அதிகமாக எடுத்துக்கிட்டால் நமக்கு பித்தம், வயிறு வலி இந்த மாதிரி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த ஃபில்டரில் காஃபி பவுடர் சேர்த்தாச்சு. இதை நாம் கொஞ்சமாக தட்டி சமப்படுத்திக்கலாம். இந்த காஃபி பவுடர் மேலே இந்த ஸ்டாண்ட் வச்சிடலாம். காஃபி டிகாஷனுக்காக 100 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா சூடாக்கிட்டு ஒரு கொதிக்கிற நிலைமைக்கு வரட்டும். பார்த்திங்களா, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூடு தண்ணியை அந்த டிகாஷன் ஃபில்டர் இருக்குல்ல, அதில் நான் சேர்த்துடுறேன். இந்த ஃபில்டருக்கு மூடி போட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. இந்த தண்ணி நம்ம சேர்த்து அந்த சுடு தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகிட்டு டிகாஷன் ரெடி ஆகிடும். நான் எப்படி உங்களுக்கு ஸ்லோவாக டிகாஷன் ஃபில்டர் ஆகுதுங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். மெதுவாக இதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொட்டா அப்படியே அந்த டிகாஷன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஒரு 5 minutesக்கு இந்த அளவுக்கு டிகாஷன் சேர்ந்துருக்கு. இந்த டிகாஷன் போடும்போது நமக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், நம்ம அந்த ஃபில்டர் காஃபி பவுடர் கம்மியாக சேர்த்துட்டு தண்ணி அதிகமாக சேர்த்துருப்போம். அதனால தான் நமக்கு காஃபி கரெக்டாக வராமல் இருந்திருக்கும். கரெக்டான போர்ஷனில் நீங்கள் தண்ணியும் பவுடரும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான ஃபில்டர் காஃபி கிடைக்கும். பாலும் காய்ச்சியாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ சட்டுன்னு ஃபில்டர் காஃபியை ரெடி பண்ணிடலாம். ஒரு டம்ளரில் தேவையான அளவுக்கு காஃபி டிகாஷன் சேர்த்துடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் வேணுமோ அந்த அளவுக்கு டிகாஷன் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் காய்ச்சி வச்சிருக்கிற சூடான பால் இதில் சேர்த்துடுறேன். நம்மளோட சவுத் இண்டியன் ஃபேமஸ் ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சிங்க. நான் சொன்ன இந்த டிப் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் காஃபி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.